அவதூறுக்குன்னே பிறந்த கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம்ன்றது நல்லா தெரியுதுங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். இந்த ஒரு வீடியோவில் வந்து அண்ணா வந்து அவங்களுக்கு கை கொடுக்கலையாம். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கை கொடுத்ததும் அண்ணன் தான். அதே மாதிரி பின்னாடி நின்று இருந்தவங்கள கூட வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னதும் நம்ம விஜயண்ணா தான். ஓகேவா? இவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அதாவது நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லாம் வந்தால் எதுவும் நோய் தொற்று பரவுற மாதிரி ஒருத்தர் சீன் போடுவார். அவர் யாருன்னு அவரே பார்த்துருவாங்களே. இவர் தான் அவர். எங்கள் விஜயண்ணா வந்து இவர மாதிரி நினச்சிட்டாங்க போல. சான்ஸே இல்லை. நீங்கள் யாரை வேணால் சொல்லுங்கள். எங்கள் விஜயண்ணா வந்து இந்த மாதிரி வந்து மக்களை அவமதிக்கிற ஆளே கிடையாது. வேற யாருன்னா சொன்னால் கூட திங்க் பண்ணியாச்சும் பார்ப்போம். ஆனால் விஜயண்ணா இப்படி சொன்னால் சுத்தமாக நம்ப மாட்டோம். அது வந்து அந்த வீடியோவில் வந்து விஜயண்ணா வந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்காரு. பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா, மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தானே. ஆக்சுவலாக வந்து அவங்க செக்யூரிட்டி வந்து அவங்கள ஃபோட்டோ ப்ராப்பராக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைச்சிருக்காரு. அவங்க கொடுத்துட்டு அவர்கிட்ட அவங்க வந்து விஜயண்ணா கை கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இடையில வந்ததால வந்து இப்படி இது பண்ணிட்டு இப்படி கை கொடுத்துருக்காரு. அண்ணன் வந்து இக்னோர் பண்ணுற ஆளே கிடையாது. வேற யாருன்னா சொன்னால் நாங்கள் நம்புவோம். ஆனால் எங்கள் விஜயண்ணா சொன்னால் நாங்கள் நம்பவே மாட்டோம். என் தலைவனை குறை சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே இல்லைடா. உங்கள் தலைவனை போய் கேளுங்கடா. உங்கள் தலைவரை ஏன் வந்து அவங்களாம் கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைவனை போய் நீங்கள் கேள்வி கேளுங்கடா. எங்கள் விஜயண்ணா சொல்லாதீங்க. அவதூறுக்கு பிறந்த கொத்தரமை கூட்டங்களா.